ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்தமாரி குர்த்தியில் ஒரு டிசைன் எப்படி பண்ணலான்ட்டு பார்ப்போம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக போடுற டிசைன், ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதுக்கு நான் இந்த மாதிரி நெக் லைன்லேருந்து ஒரு 1 inch கேப்பில் இந்தமாரி லைன் வரைஞ்சிருக்கிறேன். கரெக்டாக நெக்கோட ஷேப் என்னவோ அதே அளவு, ஷோல்டர்லேருந்து ஒரு 14 inch டவுனில் அந்த லென்த் வர மாதிரி பார்த்துருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு நான் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வி ஷேப், அந்த வெளியில் வி ஷேப் வர மாதிரி வரைஞ்சிருக்கிறேன். அதுக்கும் ஒரு 1/2 inch அளவுக்கு ஒரு கோடு போட்டு வச்சுட்டு கரெக்டாக அதை டச் பண்ணுற மாதிரி அந்த வி வரைஞ்சால் எல்லாமே ஈக்குவலாக வரும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு டிசைன் நம்ம வரைஞ்சிக்கலாம். நம்ம இது டைரெக்டாகவே வரைஞ்சிடலாம், ட்ரேசிங் பண்ணணும்னு தேவையில்லை. ட்ரேசிங் பண்ணணுன்னாலும் ஃபஸ்ட்டு ட்ரேசிங் பேப்பரில் வரைஞ்சிட்டு அப்புறம் கார்பன் காப்பி பண்ணிவிடுங்க. ஸோ இது டைரெக்டாக ஈஸியாக வரையக்கூடிய டிசைன் தான். ஸோ ஒவ்வொரு வீக்கு மேலே ஒரு ஒரு டாட் வர மாதிரி வரைஞ்சிருங்க. ஸோ இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக நான் வரைஞ்சிட்டேன். ஸோ ஒயிட் பென்சிலில் தான் நான் இப்போ வரைஞ்சிருக்கிறேன். இது எப்படி பண்ணலான்ட்டு பார்ப்போம். இதுக்கு நான் ஒயிட் த்ரெட் எடுத்துருக்கிறேன், 3 strands எடுத்துருக்கேன். ஆங்கர் த்ரெட் ஒயிட், அதில் 7 number நீடிலில் 3 strands எடுத்துருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரன்னிங் ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் அந்த அவுட்லைன் வரைஞ்சிருந்தேன்ல, அதை ஒட்டியே ஃபஸ்ட்டு ரன்னிங் ஸ்டிச் 1 inch கேப்பில் வரைஞ்சிருந்தோம்ல, அதிலே ரன்னிங் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இந்தமாரி ஈக்குவல் கேப்பில் இந்தமாரி நீடில் எடுத்திங்கன்னா அழகாக ரன்னிங் ஸ்டிச் ஒரே மாதிரி பண்ண முடியும். இது முன்னாடியே டியூட்டோரியல் வீடியோ கொடுத்துருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இது நான் ஃபுல்லாக அவுட்லைன் எல்லாமே கீழே இருந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நான் அதை போட்டுட்டேன்னா எனக்கு கரெக்ட் ஷேப்பில் அந்தமாரி போட்டுட்டேன்னா டிசைன் நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் அதை தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக ஃப்ரேம் இல்லாமல் இது ஈஸியாக பண்ண முடியும். நான் ஃபஸ்ட் பாருங்கள், இது ஃபுல்லாக ஃபஸ்ட்டு அவுட்லைன் போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அந்த டிசைன் ஃபுல்லாக அவுட்லைன் ஃபஸ்ட் போட்டாச்சு. அப்புறம் அதுக்குள்ளே கேப்பை நம்ம திருப்பி அதே ரன்னிங் ஸ்டிச் வச்சே ஃபில் பண்ணியிருக்கோம். ஈக்குவல் கேப்பில் அதேமாரி லைன் போட்டு பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வி ஷேப்பை எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். இதுக்காக ஹெரிங்போன் ஸ்டிச் யூஸ் பண்ண போகிறேன். அதோட டியூட்டோரியலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது ஒன்றும் இல்லைங்க, இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அந்த மாதிரி க்ராஸாக நம்ம ஊசி எடுக்கணும். ரொம்ப கம்மி டிஸ்டன்ஸில் இந்தமாரி எடுத்திங்கன்னா நெருக்கமாக உங்களுக்கு தையல் விழுகும். ஸோ இது சீக்கிரம் போட்டு முடிச்சிடலாம். நான் திருப்பி இந்த பென்சிலில் அந்த வியை திருப்பி ஒரு தடவை போட்டுக்கிட்டேன். ஏன்னா கரெக்டாக அந்த அவுட்லைன் இருந்தால் தான் நமக்கு அந்த டிசைன் கரெக்டாக நம்ம தையல் போடுறதுக்கு வரும், ஈஸியாகவும் இருக்கும். அந்த ஒயிட் பென்சில் இருந்தது அழிஞ்சிருந்தது. ஸோ அதுக்காக நான் மேலே திருப்பி ஒரு தடவை போட்டிருக்கேன். அங்கே நான் ரொம்ப கம்மியாக அந்த நீடில் எடுக்கிறேன் துணியில் இருந்து, அதனால் நெருக்கமாக அந்த தையல் விழுகும். ஸோ உள்ளே ஸ்கேட்டர்டாக ரன்னிங் ஸ்டிச் போட்டிருக்கோம். வெளியில் பார்டர் லைன் திக்காக ஹெரிங் போனில் கொடுக்குறோம். அப்போ அந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எவ்வளோ சீக்கிரம் போட்டுடலாம் பாருங்கள். இது கரெக்டாக அதே மாதிரி ஷார்ப்பாக வி முடிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது எட்ஜில் இதுக்கு மேலே ஒரு டாட் இருந்ததில் அதை நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டில் போட்டுடலாம். ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு இது மாதிரி நூலை எடுத்துகிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பிடிச்சிட்டு 3 தடவை சுற்றணும். சுற்றிட்டு அதே இடத்துல ஊசி கீழே விட்டு அந்த நூலை எண்டு வர வரைக்கும் பிடிச்சிருந்துட்டு லாஸ்ட்டில் விட்டிங்கன்னா சிக்கல் இல்லாமல் கரெக்டாக இது ஃப்ரெஞ்ச் நாட் ஃபார்ம் ஆகும். இதோட டியூட்டோரியல் வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இன்னொன்று அதேமாரி ஹெரிங் போன் பண்ணி பார்ப்போம்.
இப்போ பாருங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டாச்சு. இதே மாதிரி எல்லா வியும் ஃபில் பண்ணணும். இது ஃபில் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த பார்டர் லைன் ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். நடுவில் கேப்பாக இருக்கும், அப்புறம் பார்டர் லைன் நல்லா திக்காக இருக்கும். இது ரெடிமேட் சுடிதார் எப்படி இருக்கும் அதே மாதிரி லுக் நமக்கு கிடைக்கும். ஈஸியாக வேகமாக போட்டுடலாம். இது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.